கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இயேசப்பா உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இயேசுவின் நாமத்தை நன்றி. இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை நாம் ஒரு வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சோதரம் 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 சோதரம். அல்லேலூயா. ஆமா, இந்த மாதத்தில் கூட ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். இன்னொரு மொழிபெயர்ப்பு பைபிள் என்ன வாசனம், தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தன் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். அல்லேலூயா. கர்த்தர் கருவூலத்தை திறப்பார். அப்படின்னா பொக்கிஷ சாலை, அதாவது அவருடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகள் நிறைந்திருக்கிற நன்மைகள் நிறைந்த அந்த ஆசீர்வாதமான இடத்தை உங்களுக்காக திறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, தகுந்த காலத்தில் மழை பெய்யும்படிக்கு ஆண்டவர் தமது சிறந்த செல்வமாகிய வானத்தை திறப்பார். நீ செய்யும் கை வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நீ பல இனத்தாருக்கு நீ கடன் கொடுத்து எவர் கையிலும் நீ கடன் வாங்காது இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களுக்காக, கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்க போகிறார் இந்த மாதத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிறைய நேரத்தில் மனிதர்கள் மூலம் வர வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதம் வராதபடி தடைப்பட்டு இருக்கலாம். வர வேண்டிய பணம், வர வேண்டிய வருமானம், வர வேண்டிய ஆசீர்வாதம், வர வேண்டிய உதவி, வர வேண்டிய நல்ல காரியங்கள் வரக்கூடாதபடி தடைப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, அந்த எந்த நன்மை வராதபடி இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனிதர் எத்தனை கதவுகளை அடைச்சிருந்தாலும், எத்தனை வாசல்களை பூட்டி போட்டாலும், மனிதர்கள் எத்தனையோ தடை பண்ணினாலும், பிசாசுகள், அந்தகார சக்திகள் நமக்கு உரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகம், சுதந்திரம் எதுவும் கிடைக்கக்கூடாதபடிக்கு, நிறைய நேரத்தில் நாம் சுதந்திரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு, நாம் நன்மையாய், ஆசீர்வாதமாய், சுகமாய், நிம்மதியாய் இருக்கக்கூடாதபடிக்கு நிறைய தடைகள் வரலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்கும் பொழுது எல்லா தடைகளும் விலகிவிடும். இதுவரை நீங்கள் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்காக இந்த மாதத்திலிருந்து வானத்தை திறக்கிறபடினால நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் வானத்தை 2 காரியங்களுக்காக திறப்பார். ஒன்று நியாய தீர்ப்புக்காக வானத்தை திறப்பார், இன்னொன்று ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக வானத்தை திறப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, இயேசப்பாவுடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை, சுகத்தை கொடுக்கறதுக்காக வானத்தை திறப்பார். எதிரான ஜனங்களுக்காக சத்துருவின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு கர்த்தர் வானத்தை திறந்து எதிரான வல்லமைகளை அழித்து போடும்படி, அதமாக்கும்படி, அதை இல்லாமல் போகும்படிக்கு கர்த்தர் நியாயம் செய்யும்படிக்கு வானத்தை திறப்பார். நமக்கோ நன்மைக்காக, ஆசீர்வாதத்திற்காக, பாதுகாப்பிற்காக அவர் வானத்தை திறக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஒரு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் போய் வேலை செய்யும்போது கர்த்தர் வானத்தை திறக்கும் பொழுது அது நன்மை உண்டாகும். நீங்கள் செய்கிற காரியங்கள் வாய்க்கும், அது ஆசீர்வாதமாக மாறும். அந்த இடத்துல ஒரு நன்மை உண்டாகும், ஒரு பெருக்கம் உண்டாகும், ஒரு உயர்வு உண்டாகும். யோசேப்பு எங்கே போனாலும் அவன் செஞ்ச காரியம் ஆசீர்வாதமாக மாறிச்சு. அவங்க ஓனர், அவருடைய எஜமான் போத்திப்பார் எல்லாவற்றையும் பார்த்தாரு, எல்லாத்தையும் யோசேப்பு கையில் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? இவன் எதை தொட்டாலும் ஆசீர்வாதமாக இருக்குது.
அவனுடைய ஆண்டவர் கூடவே கர்த்தர் இருக்கிறாரு. அவன் எது செய்தாலும் அது ஆசீர்வாதமாக அது பெருகுச்சு, அது நன்மையாக மாறுச்சு. அல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்து, ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். ஏற்ற காலத்தில் என்னென்ன விவசாயம் செய்கிறவங்களுக்கு தெரியும். அவன் புரட்டாசி ஐப்பசி அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, நல்ல மழை பெய்யும், நெல்லை நடுவாங்க. ஏன்னா விவசாயத்துக்கு நெல் நாற்றை நட்டு நெல் அறுவடைக்காக நடுவாங்க. தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலங்களில் பருத்தி எள் போன்றவைகளை என்ன செய்வாங்க, போடுவாங்க. இந்த காலத்தில் எப்படி மழை பெய்யும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். பனி காலத்தில் எதை விவசாயம் செய்யணும், மழை காலத்தில் எதை விவசாயம் செய்யணும், காற்று காலங்களில் என்னத்தை விவசாயம் செய்யணும் அவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ இப்போ நெல் நட்டுருக்குறாங்கன்னு வச்சுங்களேன், மழை காலங்களில் நெல் நட்டு மழை பெய்யலேன்னு சொன்னால் என்ன ஆகும், அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போயிடும், நஷ்டம் உண்டாகிரும். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் கர்த்தர் வானத்தை திறப்பார். நீங்கள் என்ன காரியங்கள் செய்ய, நீங்கள் படிக்கிற காரியமாக கர்த்தர் அதில் வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். பொருளாதார காரியமாக கர்த்தர் உங்களை வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எந்த காரியங்களும் முயற்சி எடுக்கிறீங்களோ அது கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறந்து நல்ல பொக்கிஷ சாலையை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரை அடைக்கப்பட்டிருந்தது, இதுவரை வெண்கலத்தை போல, பூமி இரும்பை போல, வான வெண்கலத்தை போல அடைக்கப்பட்டு எந்த நன்மையும் இதுவரைக்கும் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் என்ன செய்வார், ஆசீர்வாதமான மழை கர்த்தர் உங்கள் தேசத்தில் உங்கள் எல்லைகளில் பொழிய பண்ணுவார். அது மாத்திரமில்லை, நீங்கள் கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதில் வெற்றி தான் உண்டாகும். ஒரு நாளும் தோல்வி இருக்க போகிறது இல்லை, ஒரு நாள் அதில் குறைவு இருக்க போகிறதே இல்லை, நிறைவு தான் இருக்கும். குறைவு உன் வாழ்க்கையில் நீ காணப்போகிறதில்லை. நீ கையில் செய்கிற எல்லா காரியமும் வெற்றியாய் ஜெயமாய் மாறப்போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பார்த்தீங்கன்னா அதற்காக கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். கர்த்தர் ஏற்ற காலத்தில் மழை பெய்ய பண்ணி நீ செய்கிற எல்லா காரியத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறதுனால, அதற்காக ஒரு வானத்தை திறந்து ஆசீர்வதிக்கிறபடினால நீ அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு, அநேக தேசங்களுக்கு நீ கொடுக்கிற அளவு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நீயோ கடன், ஒரு பைபிளில் சொல்லுது, நீ ஒரு காலமும் இனி கடன் வாங்க மாட்டாய். ஆமாவா இல்லையா? நீ யார் கையிலும் கடன் வாங்க மாட்டாய். நீ ஒரு காலமும் கடன் வாங்காது இருக்கும்படிக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அந்த வசனத்தில் உபாகமத்தில் 28வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்களேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்போது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். உங்களுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்கள் மேலே வந்து அப்படியே உங்களுக்கு பலிக்கும்படி கர்த்தர் செய்வார். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த வாக்குத்தத்தங்களை, நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குறுதிகளை, உடன்படிக்கைகளை நாம் எடுத்து நாம் என்ன செய்யணும், அதை கவனமாய் அதுக்கு செவி கொடுக்கணும், அதன்படி செய்ய கவனமாக இருக்கணும். நாம் நிறைய நேரத்தில் அதை கண்டுகொள்ளாமல் போகிறோம். ஏதோ மாதத்தில் ஒருக்கா ஒரு வசனம் சொல்கிறாங்க, ஒரு வாக்குத்தத்தை எடுக்கிறாங்க, அதை கேட்குறோம் போகிறோன்னு அப்படி இருக்காதீங்க. அதை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் சொல்லணும். அதை மாதம் முழுவதும் சொல்லி 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 நீங்கள் அறிக்கை செய்யணும். கர்த்தர் எனக்காக என்ன செய்றாரு, நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்திருக்கிறாரு. எனக்கு நிறைவான நன்மைகள், நிறைவான ஆசீர்வாதம், நான் செய்கிறதெல்லாம் வாய்க்க போது நான் அநேகருக்கு கொடுக்க போகிறேன். நான் இனிமேல் யார் கையில் கடன் வாங்க மாட்டேன். இதுவரைக்கும் கடன் உள்ளவனா இருந்தேன். இல்லை இனி நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேனே தவிர இனி யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன். ஏசப்பா என்னை அவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார், அவ்வளவாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அவர் சொன்னபடி எனக்கு ஒவ்வொரு நாளும் செய்து வானத்தை கர்த்தர் திறப்பார். என் காரியங்களை எல்லாத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், வாய்களை திறந்து அறிக்கை பண்ண வேண்டும். மல்கியா
தீர்க்கதரிசன புஸ்தகம் 3:10 ஒருவர் வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பழகணியை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து. ஆண்டவர் சொல்லுகிறார், வானத்துல பல கனிகள், பல வாசல்கள், பல கதவுகளை கர்த்தர் திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல ஆசீர்வாதத்தை வரிசிக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சீசர்கள் படகை, அதான் பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு, இந்த 4 பேர் இருக்கிறாங்க. லூக்கா 5வது அதிகாரத்தில் முழுவதும் போய் வலையை போட்டு போய் என்ன செய்கிறாங்க, மீன் பிடிச்சி பார்க்குறாங்க, ஒன்றுமே கிடைக்கல. காலையில் என்ன செய்கிறாங்க, காலையில் வந்து கடல் கரை ஓரமாக படகை நிறுத்திட்டு வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. அப்போது இயேசுநாதர் வர்றார். பேதுரு படகுல ஏறிட்டு கொஞ்சம் ஆழத்தில் தள்ளி கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறார், அந்த ஆழத்தில் படகை தள்ளி அப்படி நங்கூரம் மட்டும் நிப்பாட்டிடுறாரு. அவர் அங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறார். திரளான ஜனங்கள் வசனத்தை கேட்குறாங்க. இவரும் வலையை அலசிக்கிட்டு வசனத்தை கேட்குறாரு. அந்த வசனத்தை ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேட்குறாரு. 2வது இருதயத்துக்கள் அதை வச்சு, 3வது அதை அப்படியே விசுவாசித்து நம்புறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்படியே நம்பினார் பாருங்க. ஆண்டவர் வார்த்தையை அப்படியே கேட்குறாரு, இருதயத்தில் பதிச்சு அப்படியே விசுவாசிக்கிறாரு. விசுவாசத்தினால் இப்போ சொல்கிறாரு, படகை என்ன செய்யுங்க, ஆழத்துக்குள்ளே தள்ளி கொண்டு போய் என்ன செய்யுங்க, வலையை போடுங்கன்னு சொல்கிறார். அவர் முழுவதும் நாங்கள் வலையை போட்டோம், ஒரு மீன் கிடைக்கல. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா, ஏதாவது ஒரு சின்ன மீன் கூட கிடைச்சிருக்கலாம் இல்லை. அவ்வளோ பெரிய கலிலேய கடலுங்கிற நன்னீர் ஏரியில் அவ்வளோ பெரிய இடத்துல ஒரு மீன் கிடைக்கல. விடிய விடிய ஒரு படகுல 2 படகு போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நம்ம வலையை போட்டு பார்த்துட்டு ஒன்றும் கிடைக்கல. அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது வாய்ப்பே இல்லை. சும்மா ஒரு தூண்டியில் போட்டால் கூட ஏதோ ஒரு நார்மலுக்காக நின்னா ஒரு மீனாச்சும் கிடைச்சிருமே. ஆனால் அவ்வளோ பெரிய வலையை போட்டு 1க்கு 2 படகு, 2 வலை, 4க்கு 4 வேறு, அப்படி நிறைய பேர் வேலை செஞ்சும் ஒரு மீன் கிடைக்கலன்னா நம்பவே முடியாத காரியம். ஒருவேளை நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக நின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் படகு நிரம்பி வழியத்தக்கதாக, உங்கள் வலை கிளியத்தக்கதாக, கிளியாது வலை கிளியாது, வலை கிளியற அளவுக்கு மீன் வரும். இப்போது இருக்கிற வெறுமையை பார்த்து, இப்போது இருக்கிற தனிமையை பார்த்து, இப்போது இருக்கிற ஏமாற்றத்தை பார்த்து, இப்போது இருக்கிற தோல்வியை பார்த்து ஒரு நாளும் கவலைப்படாதீங்க, ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சுன்னா நிச்சயமாக அது நிரம்பாத படகு நிரம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சூத்திரம். வெறுமையாக கர்த்தர் உங்களை ஒரு நாள் கரை சேர விடவே மாட்டார். கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நீங்கள் திரும்ப கரை சேரும் பொழுது அது நிறைவானதாய் நிரம்பி ஒழிகிறதா இருக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தான் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். அவன் பேதுரு படகுல இடம் கொள்ளலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா படகு அமிழத்தக்கதான் நிரப்பிட்டாங்க. இதுக்கு மேலே அமிழ்த்து நிரப்புனா படகு அமிழ்ந்து போயிடுமோன்னு சொல்லி நிரம்ப அமிழ்த்தி என்ன செய்ய நிரப்பிட்டாங்க மீனை. அடுத்து என்ன செய்கிறாங்க, தன்னுடைய நண்பர்களுக்கும் ஆட்களுக்கும் என்ன செய்கிறாங்க, சோதரம் சையை காட்டி கூப்பிட்டு அவங்க படகுலையும் நிரப்புறாங்க. அதுவும் அமிழத்தக்கதாக இருக்குது மீன். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுக்காக இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படி வானத்தை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சங்கீத புஸ்தகம் 78:20 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 78:20 வாசிக்கலாம். இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டது, நதிகளாய் புறப்பட்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்கக்கூடுமா, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். இதோ அவர் கண்மலையை அடித்ததனால் தண்ணீர் புறப்பட்டு நதிகளாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தையும் கொடுக்க கூடுமோ, தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாகி வர்றாங்க. 10 விதமான வாதைகள் செஞ்சு தண்ணீரை ரத்தமாக்குறாரு. சூரியனை அந்தகாரப்படுத்தி 3 நாள் பேன்களால், வண்டுகளால், வெட்டுக்கிளிகளால் எகிப்து தேசத்தை உங்களை அடிமையாக்கி கொடுமைப்படுத்தி சித்திரவதை பண்ணவர்களை வாதையினால் 10 விதமான வாதைகளால் வாதைக்கிறார். இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. இவங்க ஒரே தேசத்தில், இவங்க ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எந்த கெடுதலும் வரலை.
இவர்களை துன்புறுத்தல் நெருக்கினவர்களுக்கு தான் 10 விதமான வாதம் வந்துச்சு. அந்த கடைசியில் தலைப்பிள்ளைகள் எகிப்து தேசத்தில் உள்ளவங்கெல்லாம் மறிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. ஆமாம், ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வாசலில் பூசி பாதுகாப்பாக இருக்கிறாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, இந்த தேசத்தை விட்டு போங்கன்னு. இவங்க விடுதலை ஆகிறாங்க. 430 வருஷம் அடிமையாக இருந்தாங்க. அப்படி அடிமையாக இருந்தவங்களுக்கு ஒரு விடுதலை. அவங்க விடுதலையோடு போகிறாங்க. போய் கொண்டிருக்கும்போது பின்னாடி துரத்தி கொண்டு வந்துடுறாங்க. அவங்க விடுறதுக்கு மனதில்லை. செங்கடல் முன்னாடி கடல், 2 பக்கமும் மலை இருக்குது. முன்னேறி போக வழியே இல்லை. கர்த்தர் என்ன செய்தார்? அவங்களுக்கு கீழ்காற்று அனுப்பி கடலை பிரித்து கூறு போட்டு வழியை திறந்தா இந்த ஜனங்க அக்கறை பக்கம் போகிறாங்க. கடலில் அக்கறை பக்கம் முழுவதும் நடக்கிறாங்க. விடிய விடிய நடந்து அக்கறைக்கு போகிறாங்க. ஆனால் இந்த பகுதியில் அவங்க பின்னாடி துரத்தி வருகிறவங்க கரெக்டாக அந்த கடலுக்கு நடுவில் எல்லா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவங்க பிடிக்க வர்றாங்க, உங்களை அழிக்க வர்றாங்க. நடு கடலில் வந்தோடனே கடல் மூடிக்கொண்டது. மோசே கோலை நீட்டுனா மூழ்கி போட்டது. எல்லாம் அந்த கடலில் அமிழ்ந்து செத்து போயிட்டாங்க. நிறைய நேரத்தில் முன்னாடி கடல் 2 பக்கம் மழை, நமக்கு தடையாக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம உடனே புலம்பக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தத்தை பார்க்கணும். கர்த்தர் எனக்காக வானத்தை திறப்பாரு சொல்லணும். நான் கடன் வாங்க மாட்டேன், யார் கையிலும் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுப்பேன்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? ஆமாம், நான் செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு சொல்லணும். எனக்கு ஏற்ற நேரத்தில் என்ன தேவையோ அதை கர்த்தர் வானத்தை திறந்து ஏற்ற நேரத்தில் எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் மகிமையும் மேன்மையும் வாசல்களையும் ஏற்ற நேரத்தில் சரியான நேரத்தில் எனக்கு சரியானதை கொடுப்பார் அப்படின்னு நாம் விசுவாசிக்கணும். வாயை திறந்து அறிக்கை செய்யணும். இங்கே பார்த்தீங்கன்னா அவர் மாம்சத்தை கொடுப்பாரோ, அவர் அப்பங்களை கொடுப்பாரோ அப்படி சொல்லி வனாந்தரத்தில் பாலைவனத்தில் இருந்துக்கிட்டு இந்த ஜனங்க இப்படி கேட்குறாங்க. கர்த்தர் உடனே என்ன செய்தார்னா பாருங்க, 23வது வசனம். அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டார், வானத்தின் கதவுகளை திறந்தார். அப்பொழுது மன்னா அவர்களுக்கு ஆகாரமாக வரிசிக்க பண்ணினார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். எப்படி அனுப்பினாராம்? பூரணமாய் அனுப்பினார். எதை திறந்தார்? வானத்தின் கதவுகளை திறந்தார். மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுத்தார். வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அது யாருடைய உணவாக இருந்தது? தூதர்களின் அப்பம். மனுஷர்கள் சாப்பிடும்படிக்கு அவர்களுக்காக வானத்தை திறந்தார். ஆகாரத்தை என்ன செய்தார்? வானத்திலிருந்து பொழிந்தார். பனி போல பெஞ்சிச்சுக்கான். காலை வேலையில் அதிகாலை வேலை பனி மாறி பெஞ்சு எங்கே பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவங்க சேகரிப்பாங்க. சின்ன சின்ன உருண்டைய கொத்துமல்லி சைஸ், கொத்துமல்லி எப்படி உருண்டையாக பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் முழுவதும் அவங்க இருந்த இடத்தை சுற்றிலும் பனி பெஞ்சது மாதிரி வெள்ளையாக கொத்துமல்லி சைஸில் ஃபுல்லாக அப்படி என்ன செய்ய அதிகாலையில் வந்து அது விழுந்துருக்கும். வானத்தில் பனி பெஞ்ச மாதிரி இது அவர்கள் போய் சேர்ப்பாங்க. அந்த ஜனங்க பாலைவனத்தில் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத இடத்துல அங்கே வெந்து கருகி செத்துடணும். அப்படிப்பட்ட இடத்துல ராத்திரியில் பார்த்தா பயங்கர குளிராக இருக்கும். அந்த குளிரில் நடுங்கி செத்து வரும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ராத்திரியில் மேகம் வந்து அக்னி ஸ்தம்பமாக அப்படி ஒரு சூரியனை போல அப்படி அக்னியை சூழ கொடுத்து ராத்திரியில் இந்த குளிரெல்லாம் சாகாதபடி வெதுவெதுப்பாக இருக்கும்படிக்கு அத்தனை லட்சம் ஜனங்களையும் மிருக ஜீவன்களையும் ராத்திரியில் வெதுவெதுப்பாக வச்சுக்கிறோம் மேக ஸ்தம்பம். அதாவது ஒரு சிமெண்ட் சட்டி, கார சட்டி சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அந்த மேகம் இவங்க மேலே அப்படியே கொடை மாதிரி அப்படியே நின்றுச்சு. இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களே இந்த 30 லட்சம் ஜனங்க, அவங்களுக்கு ஒரு மேகஸ்தம்பம். பகலில் மேகஸ்தம்பம், அதிகமான வெயில் அடிக்கும். இது என்ன வெயில்? உயிரே போகிற அளவுக்கு அங்கே வெயில், பயங்கர கொடுமையான வெயில் அடிக்கும் அந்த பாலைவனத்தில். அங்கே ஒரு நாள் கூட ஒருத்தர் உயிர் பிழைக்க முடியாது. அந்த இடத்துல இவங்க 40 வருஷம் இருந்தாங்க. இந்த மேகம் கொடை போல் அவங்களை என்ன செய்யும்? அப்படி பகலில் அப்படி ஜில்லுன்னு இருக்கும். எந்த சூடு எந்த வெப்பமும் அவங்கள தாக்காதபடி, அவங்கள அழிக்காதபடி அது அப்படி ஜில்லுன்னு வச்சு என்ன செய்யும்? நல்ல ஏர் கூலிங் மாதிரி நல்ல கூலிங்க வச்சுருந்துச்சு பகல். ராத்திரியில் நல்லா அந்த குளிரில் அவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்துடா அப்படி நல்ல வெதுவெதுப்பாக வச்சுருப்பாங்க மேகம். பகலில் மேக ஸ்தம்பம், ராத்திரியில் அக்னி ஸ்தம்பமாக இருந்துச்சு. வானத்தை கர்த்தர் திறந்து மேகங்களுக்கு கட்டளையிட்டார். ஏன்னா என் பிள்ளைகள், என் ஜனங்கள் அவங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும். அவர் பகலிலே வெயிலாகிலும்
இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு வாக்கு கொடுத்துருக்கிறாரு. பகல்ல வெயில் உங்களை சேதப்படுத்த முடியாது. இரவில் என்ன செய்தாரு? நிழல் குளிர் உங்களை ஒரு நாளும் சேதப்படுத்த அவர் அனுமதிக்க மாட்டார். இவர்களுக்காக வானத்தை கர்த்தர் திறந்தார். அப்படி கொத்துமல்லி அளவுக்கு ஃபுல்லா சுத்தி இருக்குது. அத்தனை லட்சம் ஜனங்களும் போய் என்ன செய்றாங்க? அதை சேர்க்கிறாங்க. வெயில் வருகிறதுக்கு முன்பதாகவே அதை போய் சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் நமக்கு அதிகாலை வேலை நம்ம எழுந்து செபிக்கும் பொழுது அவங்களுக்கு மன்னாவை அனுப்பின கர்த்தர் நமக்கு வார்த்தை என்ற மன்னாவை அனுப்பி தருகிறார். வாக்குத்தத்தம் என்ற மன்னாவை அனுப்பி தருகிறார். தந்து ஒவ்வொரு நாள் அந்த வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது, அதை எடுக்கும் பொழுது, அதை நம்முடைய இருதயத்தில் பதிக்கும் பொழுது, அதை நம்ம வாயில் சொல்லி அறிக்கை செய்யும் போது அது ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும். இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்தும்படி உங்க இருதயத்தில் வைக்க வேண்டும். வானத்தை திறந்தார் அவர்களுக்காக. தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடை மனிதர்களுக்கு வனாந்தரத்துல 40 வருஷம் கொடுத்தார். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஏறக்குறைய பல லட்சம் பேர். ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர். அப்ப பெண்கள், அப்புறம் குழந்தைகள் பாருங்க, கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் ஜனங்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுத்தார். 40 வருஷமாய் ஒரு விளைச்சல் இல்லை, விதைக்கலை, அவங்க அறுக்கலை. விவசாயம் பண்ணல, ஒரு சொட்டு தண்ணியில் பாலைவனத்தில் என்ன இருக்கும்? மண்ணும் முள்ளும் கல்லும் பள்ளங்களும் மேடுகளும் பள்ளத்தாக்குகளும் தான் இருக்கலாம். அவங்க ஒரு நாள் விவசாயம் பண்ணல, 40 வருஷம் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் வானத்தை திறந்தா திருப்தியாய் போஷிப்பார், திருப்தியாய் ஆசீர்வதிப்பார். அது இடங்கொள்ளாமல் போக மட்டுமான ஆசீர்வாதமாய் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாங்கள் எகிப்தில் இருந்தபோது இறைச்சி பாத்திரங்கள், இறைச்சி நம்ம மட்டன் சிக்கன் நம்ம சொல்ற மாதிரி இறைச்சி பாத்திரங்கள் ரெண்டையில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டோம். பாருங்க, யாத்திராகமம் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு வாசிக்கல. யாத்திராகமம் 16:3. எகிப்தில் அடிமையா இருந்து காலையில் 6 மணிக்கு போய் ராத்திரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலதான் வீட்டுக்கே வந்து சாப்பிட்டாங்க. ஆனா இங்க வனாந்தரத்துல வந்து இவங்க சொல்றாங்க, ஆண்டவர் விடுதலையாக்கிட்டாங்க, அடிமையிலிருந்து விடுதலையாக்கி மோசே மூலம் கூப்பிட்டு வர்றாரு அத்தனை லட்சம் ஜனங்களும். இவங்க சொல்றாங்க, நாங்க எகிப்துல இறைச்சி பாத்திரத்துல இறைச்சி கறி சமைச்சு வச்சு அப்படியே வச்சு நாங்க உட்காந்து வச்சு சாப்பிட்டோம்னு சொல்றாங்க. வாசிங்க. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தையும் திருப்தியாக சாப்பிட்டு. இறைச்சியும் சாப்பிட்டாங்களாம், அப்பத்தையும் ரொம்ப திருப்தியா சாப்பிட்டோம் அப்படின்றாங்க. எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போவோமானால் தேவையில்லை, இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார். அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களை உட்காந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்திலையும் செத்து அடிமையாக செத்துருந்தா கவலை இல்லை. கர்த்தரின் கையால் செத்து போனமான தாவல் எகிப்திலையும் நாங்கள் கர்த்தர் கையில் செத்துருந்தா பரவாயில்லை. நாங்கள் இந்த கூட்டம் முழுவதும் பட்டினியினாலே கொல்லும்படிக்கு எங்களை புறப்பட பண்ணி இந்த பாலைவனத்தில் இந்த வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வந்தது என்ன? இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்து எங்களை கொள்றதுக்கு தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. நாங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்து இறைச்சி பாத்திரங்களை உட்காந்து நல்லா அப்பத்தி இறைச்சி சாப்பிட்டோம் பார்த்தீங்களா? அந்த எகிப்திலே கர்த்தர்களை கொண்டிருக்கலாம், இங்கே பாலைவனத்துக்கு கொண்டு வர வேண்டியதுன்னு அவிசுவாசமாய் பேசுகிறார்கள். ஒரு சில நெருக்கமும் பிரச்சனை வந்துன்னு சொல்கிறோம், நான் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலே பரவாயில்ல, அப்படியே போனாலும் போயிருப்பேன் அப்படிம்பாங்க ஒரு சிலர். நான் ரட்சிக்கப்படாத நாட்களில் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுக்கிறாம கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை புரிஞ்சுக்கிறாம ஆண்டவரை புரிஞ்சுக்கிறாம புலம்புகிறவர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. உயிரையே ரத்தத்தையே வேர்வையா உறிஞ்சு அவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க. வேதனை தாங்க முடியாது, கொடுமையாய் நடத்தப்பட்டாங்க. ஒவ்வொரு துளி வேர்வையும் அப்படியே ரத்தத்தை வேர்வையா சிந்தி கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த வேதனை வலி தாங்க முடியாமல் கர்த்தரை நோக்கி முறையிட்டா. கர்த்தர் மோசையை கொண்டு விடுதலை ஆக்கினா. இப்போ சொல்கிறாங்க நாங்கள் பட்டினி கடந்து சாகிறோம்னு. அவங்கள பட்டினி ஒரு நாளும் கர்த்தர் போடலை. ஒரு சின்ன சின்ன காரியத்துக்கு கூட கோவித்து கொண்டு கர்த்தர் மேலே குற்றஞ்சாட்டி ஏசப்பா மேலே பழி வைக்கிறது. ஆமாம் சொல்கிறோம், ஆமாம் இந்த ஆண்டவரை தேடி ஜெபம் பண்ணி பைபிள் படித்து ஆலயத்துக்கு போய் என்ன புண்ணியமோ முதல்ல கோவிக்கிறது எது? கர்த்தரை கோவிப்பாங்க, கர்த்தரை முறுமுறுப்பாங்க. நாம் அப்படி ஒரு நாள் இருக்கக்கூடாது. நமக்காக வானத்தையே திறந்த கர்த்தர் இருக்கிறாரு. மேக ஸ்தம்பத்தை அக்னி ஸ்தம்பத்தை கொடுத்தாரு. அதை பார்த்தாவது உங்களுக்கு விசுவாசம் வேணாம். இந்த பாலைவனத்தில் ஒரு நாள் வாழ முடியாது. ஆனால் எனக்காக ஏசி மாதிரி மேக ஸ்தம்பத்தை போட்டுக்கிறாரு. அவன் 40 வருஷமா அவங்க ஏசிக்குள்ள இருந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு நோய் அவங்களுக்கு இல்லை. 40 வருஷமா ராத்திரியில் நல்ல சூடா கதகதப்பா இருக்கிறாங்க. ஒரு குறை இல்லை. 40 வருஷமா என்ன செய்கிறதுனா வானம் மண்ணாவை பொழிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது.
அதிகாலையில் போய் கொத்திமலை அளவு உருண்டையாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதை போய் கொண்டு வந்து அதை சேமித்து கொண்டு வந்து அதை அரைச்சி அதை அப்பங்களாக சுட்டு சாப்பிடுவாங்க. தேனிட்ட பணியாரம் போல இருக்குமா, அது அவ்வளவு டேஸ்டாக இருந்துச்சு. 40 வருஷமா கத்தர் கொடுத்தாரு. அது தேவ தூதர்கள் சாப்பிடுகிற சாப்பாடு என்று சொல்லப்படுது. தேவ தூதர்கள் சாப்பிட்டது இவர்கள் 40 வருஷம் ஆகாரமாக கொடுத்தான். அதை சாப்பிட்டாங்க. தேனிட்ட பணியாரம் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்து பார்த்தாங்கன்னா ஏதோ ஒலிவ எண்ணெயோட ருசியாக இருக்குது. ஒலிவ எண்ணெய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். சாப்பிட்டு 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 இப்போ என்ன ஆகி போச்சு அவங்களுக்கு, அப்படி தேனிட்ட பணியாரம் மாதிரி இருக்குன்னு சொன்ன அந்த சாப்பாடை, அந்த தேவ தூதர்கள் சாப்பிட்ற அந்த அப்பத்தை இப்போ கசப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு வெறுப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கர்த்தரையே குறை சொல்லுகிறார்கள். தேவ தூதருக்கு கொடுத்த சாப்பாடு சாதாரணமானதா சொல்லுங்க? அது வானத்தை திறந்து 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் சாப்பிட்றதுன்னு சும்மாங்களா? தினமும் காலையிலும் மாலையிலும் சாப்பிடுவாங்க. அதிகாலையில் பெய்ய பண்ணுவார், அதை எடுத்து காலையில் மாலையிலும் அதை சுட்டு அப்பங்களாக சுட்டு சாப்பிடும். அவ்வளோ இனிப்பான், அவ்வளோ இனிமையான ஆசீர்வாதத்தை வானத்தை திறந்து கத்தர் கொடுத்தா அதை கசப்பாகவும் வெறுப்பாகவும் பார்த்தார்கள். இன்னைக்கு நிறைய நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்குற, வானத்தை திறப்பென்னா திறந்துட்டாருன்னு அர்த்தம், நன்மையை கொடுப்பேன்னா கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். அது ஒரு நாள் அடைக்கப்படாது. அல்லையே சொல்லுங்களேன். கத்தர் கொடுத்துட்டு திரும்ப எதையும் வாங்க மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அவர் சொன்னது தான். அவர் நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் ஒரு நாளும் நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். என்ன? அவர் வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க, அவரை விசுவாசிங்க, அதை அறிக்கை செய்யுங்க, இருதயத்தில் வையுங்க. அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் சொல்லுங்க. இந்த மாதத்தில் 31 நாள் இருக்குன்னா 31 நாளில் உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ அவ்வளவு தடவை சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக வானத்தை திறந்திருக்கிறார், நான் செய்யறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், எனக்கு என்ன தேவையோ அது கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பா, நான் நிறைவாய் இருப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், இதுவரைக்கும் தெரியாமல் அறியாமையினால நான் கடன் வாங்கிட்டேன், இனி வாங்க போகிறதில்ல, கர்த்தரே எனக்கு வானத்தை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிச்சுட்டே இருக்க போகிறதுனால அது எனக்கு குறை இருக்க போகிறதில்ல. நான் கொடுக்குற அளவுக்கு, நான் வாரி இறைக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை பெருக செய்து கொண்டிருக்கிறாருன்னு நீங்கள் வாக்குகளை சொல்லி கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் மகிமைப்படுத்தும் போது நன்மைகள், நல்ல பொக்கிஷசாலை, தன்னுடைய கருவூலத்தை, தன்னுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளை கர்த்தர் வானத்திலிருந்து திறந்து விடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, இப்படி கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசிக்காம போனாங்க. சொன்னபடி இங்கே ஆரம்பிச்ச இந்த பாருங்க, கீழ் காற்று அனுப்புறாரு பாருங்க. தொடர்ந்து அந்த சங்கீதம் 78 தொடர்ந்து வாசிங்க. 25. வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார், தூதர்களின் அப்பத்தை மனுஷர்கள் சாப்பிட்டார்கள், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார், ஆகாசத்திலே கீழ்காற்றை வரப்பண்ணி நம்முடைய வல்லமையினால் தென்றல்களை வீச. இப்போ ஆகாசத்துல வானத்துல கீழ்காற்றை வரப்பண்றாரு, கட்டளை எடுக்கிறார். கட்டளை எடுத்து தம்முடைய வல்லமையினால தென்றலை வீச செய்து 27 மாம்சத்தை தூலத்தனையாயும் சிறகுள்ள பறவைகளை கடற்கரை மணலத்தனையாக வசிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரங்களை சுற்றிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். இப்போ நல்ல கவனிங்க, நாங்க இறைச்சிக்கு எங்க போகணும்னு கேட்டனே கர்த்தர் சொல்றாரு, கீழ் காற்றை வரப்பண்ணி எண்ணி முடியாத அளவுக்கு, அதாவது மண்ணை போல கடற்கரை மணலை போல சிறகுள்ள பறவைகளாகிய காடைகளை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த வனாந்தரத்தில் 30 லட்சம் பேர் ஒரு ஆள் ஒரு காடையை சாப்பிட்டான்னா 30 லட்சம் காடை வேணும் ஒரு வேலை சாப்பிடுது. அவனே கொஞ்ச நாளா இறைச்சியே பார்க்காம இருக்கிறான். இப்போ அவனுக்கு கொடுத்தா சும்மாவே 2 காடை 3 காடையில சாப்பிடுவாங்க. அவ்வளோ பெருசு அப்படி சாப்பிட்றவங்க. இப்போ ஒரு ஆள் அவ்வளோ சாப்பிட்டா கோடிக்கணக்கான காடைகள் வேணும் ஒரு நேரத்துக்கு. கடற்கரை மணலை போல காடைகளை கொண்டு வந்து கீழ்காற்றில் குவித்தாருவாருங்க. அந்த வனாந்திரத்தில் எங்க இருந்துதான் அத்தனை கோடான கோடி காடைகள் வந்ததுன்னு தெரியாது. கொண்டு வந்து குவித்து அவங்க கேட்டையில என்னால் முடியாதது ஒன்றும் இல்லை, நான் வானத்தை திறந்தா என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி
இன்னொரு இடத்துல சொல்லும்போது ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் முழுக்கா இந்த காடைகளை சாப்பிடுவேனே அப்படிங்கிற. அத்தனை லட்சம் ஜனங்களும் நீங்க என்ன செய்வீங்க? காடைகளை சாப்பிட்டு திருப்தி அடைவர்கள். யாரு முறுமுறுத்தாங்களோ, யாரு அவிசுவாசப்பட்டாங்களோ, யாரை கர்த்தரை நம்பலையோ அவர்கள் மரித்து போனார்கள். அந்த இதை சாப்பிட்டு எப்படி சாப்பிட்றாங்க? அதை பார்த்த உடனே ஆவல்ல, ரொம்ப நாள் இறைச்சியை பார்க்காதனால ஆவல்ல உயிரோடே சாப்பிட்றாங்க. அத்தனை நன்மையை ஆண்டவர் கொடுத்தாரே உங்களுக்காக. ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, மாதம் முழுவதும் கொடுக்குறேன். வானத்தின் மன்னாவே உங்கள் 40 வருடம் நீங்க காணாம போகிற வரைக்கும் கொடுக்கணும் கொடுத்தாரே. அதை அவங்க என்ன செய்ய இச்சையினால அவங்க என்ன செஞ்சாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போய் அப்படியே பச்சையை எடுத்து சாப்பிட வாய் வழி சாப்பிட்டு மூக்கொழி வந்து மறித்து. கர்த்தர் கொடுப்பார ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு வாங்கிக்கிறணும். எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், ரத்தத்தோட கூட நீ இறைச்சியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அது தெரிஞ்சிருந்து ரத்தத்தோட சாப்பிடலாமா? ஏதோ இந்த நேரத்துக்கு தான் கிடைக்கும், இனிமே கிடைக்காது, அவ்வளவுதான், இதை விட்டா வேற வழியில்ன்ற மாதிரி ஓடி போய் என்ன செய்றாங்க? பச்சையாவி சாப்பிடுகிறார்கள். அது கர்த்தருக்கு கோபத்தை கொண்டு வந்தது. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? உங்களுக்காகத்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஒரு நாள் ஒருபோதும் கர்த்தரையோ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சந்தேகப்படக்கூடாது. அவர் திறந்தா அவர் இடங்கொள்ளாமல் போக மாட்டான், ஆசீர்வதிப்பார். அவர் கொடுத்தா திருப்தி அடைந்து நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து 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 சிவக்கிற அளவுக்கு, கைகள் சிவக்கிற அளவுக்கு கர்த்தர் அளவில்லாது நம்மை ஆசீர்வதிக்கிற நிறைவுள்ள ஆண்டவர் அவர். ஒரு நாள் அறகுறையாவோ கேட்டதோட குறையல, நினைச்சதையும் தருவாரு, வேண்டிக்கிட்டையும் தருவாரு, அதற்கு அதிகமாகவும் கொடுக்கிற நல்ல தெய்வம் நம்முடைய தெய்வமாய் அவர் இருக்கிறாரு. பாருங்க, ஒரு ஊழியக்காரன் மூலம் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் பஞ்ச காலத்தில் சொல்லுகிறார். அதை ஏற்றுக்கொள்ளாததுனால ஆசீர்வாதம் தான். அதை நம்ம நம்பாதபடி, விசுவாசிக்காதபடி, கர்த்தருடைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் செவி கொடுக்காம போனா அதுவே என்ன செய்யறது? எதிராக மாறிவிடுகிறது. நம்ம 2 ராஜாக்கள் 7வது அதிகாரத்தில் 1-2 வசனம் கடந்த நாட்கள் கூட நாங்கள் இதை தியானிச்சோம். ஆனாலும் கூட இந்த நாளில் 2 ராஜாக்கள் 7:1-2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நான் இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்க, இது எப்படிப்பட்ட காலம் என்று சொன்னா பயங்கரமான கொடூரமான காலம். ஏன் என்று கேட்டால் சீரிய ராஜா பெனாதாத் 2 ராஜாக்கள் 6:24 சீரிய ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமரியாவை முற்றுகை போட்டான். எப்படி முற்றுகை போட்டானா, அதனால் சமரியாவில் கொடிய பஞ்சம் வந்துருச்சு. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுது. அதாவது புறாவுக்கு போடுற தானியமே 5 வெள்ளிக்காசு. சேக்கல் என்று சொன்னால் வெள்ளிக்காசோட பல மடங்கு ரொம்ப கம்மி. ஆனால் அவ்வளவு வெள்ளிக்காசுக்கு விலை, அவ்வளவு பஞ்சம் கொடூரமாக இருக்குது பாருங்க. அது மாத்திரம் இல்லை, எப்படிப்பட்ட பஞ்சம் இருந்துச்சுன்னா 28ஆம் வசனத்தில் ராஜா கிட்ட சொல்கிறாங்க, 2 பெண்களில் ஒரு பெண் கூப்பிட்டு பேசுகிறான். 2 பெண்ணு சொல்லும் போது ஒரு பெண் சொல்கிறா, இங்கே பாருங்க, எனக்கும் பிள்ளை இருக்குது, அவளுக்கும் பிள்ளை இருக்குது, பஞ்சம் தாங்க முடியல, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, பட்டினி கொடூரம். நான் உடனே என்ன சொன்னேன், 2 பேரும் பேசிட்டோம், இன்றைக்கி உன் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்லாம், நாளைக்கு என்ன செய்யணும், உன் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்லான்னு இவ தான் சொன்னான். சொல்லி என் பிள்ளையை சமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா உயிர் வாழ வேறு வழி இல்லை, குழந்தைய கொன்னும் சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு கொடூரமான பஞ்சம் இருந்துச்சு. என் பிள்ளையை சமைச்சு சாப்பிட்டு இன்றைக்கி உன் பிள்ளையை கொடுனா கொடுக்க முடியுக்கா ராஜாவே அப்படின்னு ராஜா கிட்ட சொன்னான். நான் இதை கேட்டு ராஜா வஸ்திரமெல்லாம் கிழிச்சு போட்டுக்கிட்டு அழுகிறான். அப்போ எலிசாவுக்கு நேராக ஆட்களை அனுப்புகிறார். இவங்க முன்னாடி ஒரு தடவை சிக்கணும் பொழுது இந்த எலிசா என்ன செய்கிறார், அனுப்பி விட்டுக்கிறார், சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டார். இவங்களை அன்றைக்கே கொண்டிருந்த இப்படி ஒரு பஞ்சம் வந்திருக்கான்னு ராஜா எலிசா மேலே கோவப்படுறாரு. இப்போ எலிசாட்ட அந்த ராஜா அனுப்பின ஆட்கள் போகும்போது சொல்கிறாரு, ரொம்ப சீப்பாக விற்க போகுது, ரொம்ப சீப்பாக என்ன செய்ய போகுது, விற்க போகுது. அல்லையா சொல்லுங்களேன், நம்பவே முடியாது. எப்படி பறவைக்கு புறாவுக்கு போடுற தானியமே 5 வெள்ளிக்காசம், 5 வெள்ளிக்காசுக்கு என்ன செய்கிறாங்க, விற்கிறாங்களாம். அதாவது சேக்கல் சொன்னால். ஆனால் இவர் சொல்கிறாரு, ஒருபடி கோதுமையே என்ன செய்யுமா, 1 மரக்கால் கோதுமையே என்ன செய்யப்படும், 1 சேக்கலுக்கு விற்கப்படுங்கிறார். அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம்,
பல 100 மடங்கு சாப்பாட்டுடைய விலை அதிகமாக இருக்குது. அரிசியுடைய விலை கோதுமையோட அதிகமாக இருக்குது. சாதாரண புறாவுக்கு போடுறதே பல காசுகள், நிறைய 5 வெள்ளி காசுனா நிறைய விலை அதிகம், பயங்கரமான விலை. நம்ம கணக்கு சொன்னோம்னா 1000 10,000 ஒரு கிலோ அரிசி விற்கும் போது திடீர்னு உங்களுக்கு 1 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு உங்களுக்கு அரிசி கிடைக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நம்ப முடியுமா? ஒரு கிலோ 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா அப்படி விற்கிது அரிசிங்க. ஆனால் நாளைக்கு இந்நேரம் உங்களுக்கு அரிசி 5 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு விற்கப்படும் அப்படி சொன்னால் நம்ம நம்புவோமா? ஊழியக்காரர் தீர்க்கதரிசி சொல்கிறாரு நடக்கும் அப்படிங்கிறார். அதுக்கு பாருங்க, அங்கே ராஜாவுடைய கூட இருக்கிற பிரதானி ஒருத்தன் சொல்கிறார் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும், வானத்துல கர்த்தர் மதகுகளை கதவுகளை உண்டு பண்ணி திறந்து கொட்டுன்னு கோதுமையும் வார்கோதுமையும் கொட்டுனா கூட இப்படி நடக்குமா என்றார். இப்படி நடக்குமா அப்படி சொன்ன உடனே ஊழியக்காரர் தீர்க்கதரிசி எலியா சொல்றாரு, உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதில் சாப்பிட மாட்டாய், அதில் நீ சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அதே மாதிரி நடந்துச்சு. எப்படி? எதிரிகள் இவங்க பல நாட்களா கூடாரம் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் என்ன செய்கிறாங்க, கோதுமைகளை மார்கோதுமைகளை கொண்டு வந்து டென்ட் போட்டு இருக்கிறாங்க. இந்த பட்டணத்தை சூழ்ந்து இருக்கிறாங்க. இந்த ஜனங்க வெளியில் வந்தால் கதவை திறந்தாங்கன்னா உள்ளே போய் அவர்களை கொன்று இதை பிடிக்கணும்னு பார்க்குறாங்க. பல மாதங்களாக இவங்க கதவை பூட்டிட்டு வெளியிலே வரலை. அதனால் விவசாயம் செய்யவோ தானியமோ உங்களுக்கு கிடைக்கல. அங்கே இருந்ததெல்லாம் சாப்பிட்டு காலியாகி பஞ்சம் பட்டினியில் அவங்க ஜனங்க வாடி இப்படி ஒருத்தர் பிள்ளைகளை கொன்று சாப்பிட்ற அளவுக்கு கொடுமையாக பஞ்சம் வந்துருச்சு. வெளியில் வந்தால் இவங்க கொன்றுவாங்கன்னு சொல்லி உள்ள அவ்வளோ பஞ்சம். இப்போ இவங்க பல மாதமாக என்ன செய்யும், இவங்க தங்கி இவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க ஊர்லேருந்து அவங்க நாட்டிலேருந்து கோதுமையாக மார்கோதுமையாக மூட்டையாக வண்டியாக நிறைய கொண்டு வந்துக்கிறாங்க. இந்த இவங்க எப்போ கதவை உடைப்போம், எப்போ உள்ளே போய் இவங்களை யுத்தம் செஞ்சு பிடிப்போங்கிறது தெரியாது. மாதங்கள் ஆகலாம், வருஷங்கள் கூட ஆகலாம். ஒரு சில காலத்தில் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்காக அதை பிடிக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்துக்கிறாங்க. கதவை உடைக்க முடியாமல், மதல் இடிக்க முடியாமல் வருஷக்கணக்காக அங்கேயே டென்ட் போட்டுருந்துக்கிறாங்க. அப்போ எவ்வளவு தானியத்தை கொண்டு வந்து குவிச்சு வச்சுருப்பாங்க பாருங்கள். இப்போ ஆண்டவர் ஒரு இரைச்சல் சத்தத்தை உண்டு பண்ணுறாரு. குதிரை ரதங்கள், பல ஆயிரம் குதிரைகளும் ரதங்களும் ஒன்றா வந்தால் என்ன சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் எதிரிகளுக்கு கேட்க வைக்கிறார். எதிர்கிறாமன்னு சொல்றீங்க, வானத்திலிருந்து வானத்தை திறக்கிறார். அப்படி ஒரு இரைச்சல் சத்தத்தை கர்த்தர் எதிரிகளுக்கு கேட்க பண்ணுகிறார். எல்லாரும் பயந்து குதிரைகள், பொருட்கள், கோதுமை வார்கோதுமை சாப்பாடு எல்லாத்தையும் கூடாரத்தை போட்டு தலைவரிக்கு ஓடிட்டாங்க. பக்கத்து நாட்டிலேருந்து உதவிக்கு ஆளை நிறைய கூப்பிட்டாங்க. இருக்கும் நம்மளை எல்லாம் கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லி எல்லாம் பயந்து தலைதறிக்க ஓடிட்டாங்க. அந்த வாசலில் குஷ்டரோகிகள் இருந்தாங்க. 4 குஷ்டரோகி இருந்தாங்க. அவங்க ஊருக்குள்ளே வரக்கூடாது. பட்டணத்துக்குள்ளே போனால் பஞ்சம், அங்கே ஒன்றுமே இல்லை. எதிரிகிட்ட போவோம், ஏதாவது கொடுத்தா சாப்பிடுவோம், அவங்க போனால் அவங்க கையில் செத்துருன்னு போனால் அங்கே ஒருத்தர் கூட இல்லை. கூடார நிறைய தானியங்கள் குவிந்து கிடக்குது. எடுத்து சாப்பிட்டாங்க. ரொம்ப நாள் பசி பட்டினியில் இருந்ததுனால சாப்பிட்டுட்டு ஆமாம் இதை உடனே அங்கே போய் சொல்லுவோம் ராஜா கிட்ட சொல்லி அவர்களெல்லாம் வந்து பார்த்து அள்ளி கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் இந்த நிமிஷம் வரைக்கும் பட்டினியில் பசியில் செத்துக்கிட்டு இருந்தவங்க அடுத்த நாள் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் சொன்னபடி என்ன செய்கிறாருன்னா ரொம்ப சீப்பாக விற்கிறாங்க. சும்மா வாங்கிட்டு போகக்கூடாது, கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி போங்கன்ற மாதிரி தானியங்கள் குவிந்து கிடக்குது. இதை இந்த சொன்னால் பார்த்தீங்களா, ஆண்டவர் வானத்தை திறந்தா கூட வானத்தில் கதவுகளை உண்டு பண்ணி கதவை திறந்து கொட்டுனா கூட நடக்காதுன்னு சொன்னவன் அவன் தான் இந்த தானிக்கார அளந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கிறான். ஆனால் ஜனங்க பட்டினி பசிமா ரொம்ப காலமாக கடந்தவங்க அவனை நெருக்கி மிதித்து அவனை நசுக்கியே கொண்டு போடுறான். புலிகர் சொன்னார், நீ பார்ப்பே, நீ விசுவாசிகள் ஆண்டவர் வார்த்தையை நம்பலே இல்லை, ஆனால் நீ உன் கண்ணால் பார்ப்பேன், ஆனால் சாப்பிட மாட்டேன் செத்து. அதன்படி அப்படியே நடந்துச்சு பாருங்க. அந்த அதிகாரத்தில் 18, 19, 20 வசனத்தை வாசிக்கலாம். மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும், ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும் நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் ஒளிமுக வாசலில் இருக்கும் என்று தேவனுடைய மனுஷன் ராஜாவோடு சொன்னதின்படியே நடந்தது. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதல்களை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் இதோ உன்னுடைய கண்களினாலே இதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். இந்த பிரகாரமாகத்தானே அவனுக்கு நடந்தது. ஒளிமுக வாசலை ஜனங்கள் அவனை நெருக்கி மிதித்ததினாலே அவன் செத்து போனான். அப்போ நல்ல கவனிங்க.
கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவங்களுக்கு, விசுவாசிக்கிறவங்களுக்கு அது அப்படியே நிறைவேறும். நம்பாத பட்சத்தில் அது நமக்கு என்ன செய்யாது, நிறைவேறாது. பசியும் பட்டினியும் தான் அனுபவிக்கின்ற சொல்லிருக்கு. ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு, உனக்கு வானத்தை திறப்பேன், இடம் இல்லாமல் ஆசீர்வதி. இன்னைக்கு வரைக்கும் நீ பட்டினிலையும் கடன்லையும் கஷ்டத்தில் வியாதியிலும் ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நாளைக்கு இந்நேரத்திலிருந்து, அப்படி எலிசா தீர்க்கதரிசி சொன்னது போல இன்றிலிருந்து கர்த்தர் உங்களை என்ன செய்வார், நிறைவாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.